ஹே ஹாய் காய்ஸ், டேஸ் கான் கேம் ப்ளே பார்ட் 106 கண்டினியூவாக ப்ளே பண்ணிகிட்ருக்குறோம். கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்தோம். ஸோ வீடியோக்கு டைம் ஆகிடுச்சின்னு அப்படியே இங்கே தான் கம்ப்ளீட் பண்ணோம். இந்த இடத்துல நின்று இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 கேம்பை பார்த்திங்கன்னா நம்ம கேம்புங்கிற ஜாம்பி கூட்டத்தை பார்த்திங்கன்னா காலி பண்ணோம் இல்லையா? ஸோ அது சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணி அதை பார்த்திங்கன்னா நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ இந்த ஃபியூல் எடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்கல. இது என்ன ஸ்க்ராப்பா? ஆமாம் காய்ஸ், பாருங்களேன். நல்லது, ஷூட் பண்ணுற சவுண்டு கேட்குது. ஓகே காய்ஸ், ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக யாராவது சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசாக சேனலுக்கு வந்திருக்கிறவங்க ஒரு 3 நாள் வீடியோக்கு ஸ்டே பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் பேசுகிறது என்னோடய கேம் பிளேயும் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்களாவே கூட ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதுதான் விஷயம். சரி, ஓகே, பார்த்துக்கலாம். அங்கே ஒரு கரடி இருக்குது. அது பார்த்திங்கன்னா எதையோ கொன்று சாப்பிட்டுருக்கு, ஓனை போல். ஓகே நம்மளுக்கு இது பார்த்துற போகுது. சரி, ஓகே இருக்கட்டும். நம்ம பார்த்திங்கன்னா மிஷன் செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கூட்டம் இங்கே இருக்குன்னு சேஜ் ப்ரஷ். ஓகே காய்ஸ், சேஜ் ப்ரூஸ் பாயிண்ட் ஹார்ட். ஓகே, ஸோ அதுதான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து எவ்வளோ தூரம்? பக்கத்தில் காய்ஸ் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. அந்த கரடி நம்மளை பார்த்தா வருது, பார்க்கலாம். ஆமாடி, ஓய், நம்மளை பார்த்து தாண்டி வருது. ஓகே காய்ஸ், நம்ம போகலாம். நம்மகிட்ட பொருள் வேறு எவ்வளோ இருக்குது தெரில. அது வேறு நான் வேறு பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு நிமிஷம். இது 6 இருக்குது, இது 2 இருக்குது. ஓகே, நல்லது. புல்லட் எங்கே காய்ஸ்? புல்லட்டே இல்லை. ஸோ புல்லட் எடுக்கணும் காய்ஸ். புல்லட் எடுக்காமல் போக முடியாது. இங்கே பாருங்கள், ஓனாயங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்படியே போவோம். இந்த இடத்துல இந்த போலீஸ் கார்லேருந்து தான் நம்ம எடுத்துட்டோம் இல்லை? ஸோ இங்கே இருக்கிற எல்லா வண்டியுமே பார்த்திங்கன்னா இதாகி தான் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் கேம்ப் மாதிரி இருக்குது சின்னதாக. போய் பார்ப்போம், கிடைக்கிறத எடுத்துக்குவோம். நமக்கு புல்லட்ஸ் வேணும் இப்போ. இந்த இடத்துல பெருசாக பாருங்கள் வீடு மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போய் பார்க்கணும். ஓகே இருக்கட்டும். ஒன்றும் இல்லை காய்ஸ், எல்லாமே க்ளோஸில் இருக்குது. என்ன காய்ஸ், இதில் கூட ஜம்ப் பண்ண மாட்டேங்கிறோம். ஓகே, இதுக்குள்ளே போய் தான் நமக்கு தேவையானது எடுத்தாக்கணும், வேறு வழியே இல்லை. ஓகே, நல்லது. என்ன காய்ஸ், உள்ளே போகிறதுக்கு வழியவே காணோம். சரியில்லை. எப்படி உள்ளெல்லாம் பொருள் காட்டு தானே போக முடியாது போலே. உள்ளே போகிறதுக்கு வழி நாம ட்ரிக்காக யோசிக்கணும் போல். பொருள் வெளியே அங்கங்கே வச்சு தான் இருக்காங்க, ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, பைபாம் கிராஃப்ட் பண்ணுவோம். ஒன்று தான் பண்ணியிருக்கோம். புல்லட் மட்டும் ஒரு 150 கிடைச்சின்னா நல்லா சிறப்பாக பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், இங்கே இருக்குது. ஓப்பனில் தான் இருக்குது. காய்ஸ், இங்கே பாருங்கள், நிறைய இருக்கும் போல். இங்கே நிறைய காட்டுது. ஜாலி தான். ஓகே, நமக்கு புல்லட்ஸ் தான் ஃபஸ்ட்டு. மற்றதெல்லாம் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்குது. இங்கே பாருங்கள், அலாரம் இருக்குது. ஓகே, கிராஃப்ட் பண்ணுவோம். வேறு எது கேன் வேணும் போலையே. சரி, ஓகே, விடுங்க. பெரிய வீடு காய்ஸ், இது சும்மா சொல்லக்கூடாது. இந்த மானியை இந்த பக்கமே ஓடிட்டுருக்குது. அவனுங்க இது வந்துருக்கு போகிறானுங்க, வந்துட்டானுங்க போல். பக்கத்தில் சவுண்டு கேட்குது.
ஓகே பைப் கிடச்சிருக்கு. இதை கிராஃப்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியுது, நல்லது. கேன் கிடச்சிருச்சு. ஓகே காய்ஸ், நைஸ். ஒவ்வொன்றா கிடச்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் புல்லட்டு. ஓகே ரீலோட் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், ஸோ இங்கே இருக்கிறது மற்றதெல்லாம் அப்படியே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். புல்லட்ஸ் கிடச்சிருச்சு, பரவாயில்ல. இதுக்கு மேலே புல்லட்ஸ் கிடைச்சாலும் சந்தோஷம்தான். வேறு என்னமா இருக்குது, அது மேக்ஸிமம் காட்டுது. ரேக் எடுடா. ஓகே ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இப்போ ஒரு சைடு தான் நம்ம இது பண்ணியிருக்கோமே, ரைட் சைடில் தான் பண்ணியிருக்கோமே. அதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிடச்சிருச்சு. இன்னும் கிரவுண்ட் ஃப்ளோரில் லெஃப்ட் சைடு இருக்குது. பயங்கரமாக சுற்றலாம் போல். ஆனால் இது பெரிய வீடு போல் காய்ஸ், ரொம்ப பெருசாக இருக்குது. என்னது இது, கலெக்டபிள் ஐட்டமா? ஓகே ஓகே, திரும்ப ஒரு பாட்டில் கிடச்சிருக்கு. சின்னது தான், பெருசு இல்லை. இங்கே என்னமோ காட்டுச்சு, காணோம். ஓகே காய்ஸ், லெஃப்ட் சைடு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் போல். இங்கே எதுவும் இல்லை. ஓகே, நம்ம மேலே போகலாம். ஓகே காய்ஸ், இங்கே ஏதாச்சும் இருந்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், பெரிய பாட்டில் கிடச்சிருச்சு, நல்லது. ஓகே, எத்தனை, 4 பண்ண முடியும் போல். 5. ஓகே காய்ஸ், சூப்பர், தாறுமாறு. இங்கே கூட பாருங்கள் பொருள் வச்சுருக்காங்க, பரவாயில்ல. ஓகே, வேறு எதுவும் இல்லை. ஓகே, உள்ளே போகலாம். இங்கே என்ன இருக்குது, ஓப்பன் பண்ணலாம். ஏதாச்சும் கிடைக்குமா பார்க்கலாம். ஓகே, ஸ்க்ராப் இருக்குது. ஓகே, இது ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சரியாக போயிருக்கோம். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எதுவும் இல்லை, அவ்வளோதான், கீழே போக வேண்டியது தான். ஸோ சூப்பர் கைஸ், நாம் தேடி வந்தது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக புல்லட் தான். அதுவும் கொஞ்சம் கிடச்சிருச்சு, நல்லது தான். ஸோ ஹாப்பி தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கான்ஃபிடெண்ட்டாக இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சாம்பி கூட்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணலாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இங்கே பாருங்கள், மெகசின் இருக்குது. சூப்பர் கைஸ், அவ்வளோதான். 144, அவ்வளோதான் கைஸ், ஃபுல்லாக இருக்கும். 283 இருக்குது பாருங்க கைஸ். இறந்து கிடக்கிறான். எப்போயோ நம்ம சுட்டது போல் அவன் உடம்புலேருந்து நமக்கு மேக்ஸிமம் காமிச்சிட்டு இருந்திருக்கும் பொருள். இப்போ நம்மளால் எடுக்க முடியுது. இது வரைக்குமே அவனை பார்த்திங்கன்னா மறையாமல் அப்படியே வச்சுருந்துருக்குறாங்க. ஒருவேளை அவன் உடம்புலேருந்து நம்ம பொருள் எடுத்திருந்தால் வேனிஷ் ஆகிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன கைஸ், பைக் அங்கே நிற்குது, ரொம்ப தூரம் நம்ம வந்திருப்போம் போலயே. ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் டேரெக்டாக நம்ம பார்த்திங்கன்னா போய் அந்த கூட்டத்தையே மீட் பண்ணிடலாம். ஓகேயா, இதுக்கு மேலே நோ சர்ச்சிங், நோ பொருள் எதுவும் எடுக்க வேணாம். எது கிட்ட இருக்குது, இங்கே இருக்கிறது தான் கிட்ட இருக்குது, பார்த்துக்கலாம். இந்த இடத்துல தான் இருந்திருக்கணும் அவனுங்க, இங்கே இல்லை. அதனால் நம்ம அப்படியே இன்னும் முன்னாடி போகலாம். ஓகே, பார்த்துக்கலாம். இப்போ அவனுங்க கணக்குப்படி இங்கே இருக்கணும், இங்கே இல்லைன்னா அந்த 3வது இடத்துக்கு போகலாம். ஓகே, இதுதான் அந்த இடம். இங்கே ஏதோ அவனுங்க இருக்கிற மாதிரி தெரியல காய்ஸ். இருந்திருந்தேன் என்ன லைட்டாக சவுண்டாக சேர்ந்துருக்கும் கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் கூட.
காய்ஸ் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். கீழே போய் எதுக்கும் பார்த்துடலாம். ரொம்ப பள்ளமாக இருக்கும் போலையே. பைக்கிலே போய் பார்த்துட்டு பைக்கிலே போயிடலாம். என்ன சொல்கிறீங்க? திரும்ப பைக் எடுக்கிறதுக்கு நம்ம மேலே வரைக்கும் ஏறி வர வேண்டியதாக இருக்கும். அப்புறமேட்டு பைக்கிலே போனால் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம், நடக்க தேவையில்ல. இங்கே அவங்க இல்லை போல். இருந்தால் அந்த ஒரு வைப்ரேஷன் சவுண்டு வரும். வைப்ரேஷன் சவுண்ட்னா அவங்களோட சவுண்டை தான் நான் சொல்கிறேன். ஓகே, இல்லை பாருங்கள், ஸ்கேன் பண்ணியிருந்தா கூட தெரிஞ்சிருக்கும் அவங்க இருந்திருந்தா. ஆனால் இப்போ எதுவும் இல்லை. ஸோ இப்போ இந்த 3வது இடம் இந்த பக்கம்தான், அப்படியே போகலாம். ஸோ கண்டிப்பாக அவங்க இதில் தான் இருக்கணும். ஸோ பொறுமையாகவே போகலாம். திடீர்னு அவங்க நடந்து வந்துட்டு கூட இருக்கலாம். அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க அப்படி தான் போவாங்க, வருவாங்க, நிற்பாங்க, தண்ணி குடிப்பாங்க. ஓகே, அங்கே தான் இருக்கணும். ஓகே, இங்கே காய்ஸ் ஆளுங்களை காணோம். வேற எங்கேயும் மூவ் ஆகி போயிட்டு. இவன் யாரு காய்ஸ்? லேடி இது. நான் கூட ஜாம்பின்னு நினச்சேன். இவன் ஏன் இப்போ நைஃபில் எடுத்து சண்டை போட்டுட்ருக்கான்னு தெரியல. எங்கே காய்ஸ் அவங்கள காணோம்? ஒருவேளை மூவ் ஆகி அடுத்த பிளேஸுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களோ நம்ம வர கேப்பில். அது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எடுத்துகிட்டு திரும்ப நம்ம அந்த ஃபஸ்ட்டு வந்தோமே அந்த பிளேஸ்க்கே போகலாம். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. இந்த பக்கம்தான் போயிருக்கணும் அப்போ போகிற மாதிரி இருந்திருந்தா. எங்கே காய்ஸ் இருக்கானுங்க? என்னது அது? ஓகே ஓகே, கண்ணு கெட்டின தூரத்தில் அவனுங்க இல்லையே. எங்கே காய்ஸ் ஆளுங்களே காணோம். இருங்க, இந்த இடத்துல ஜோனுக்கான அந்த இதே காட்டலையே. இதுதான் இந்த ஜோனுக்கான இதோ. ஓகே, இதை செலக்ட் பண்ணுவோம். இது வந்து கேஸ்கேட் லைக் லைன் ஹார்ட்னு போட்டிருக்கு. ஓகே, இதுதான் சேஜ் ப்ரூஸ் பாயிண்ட் ஹார்ட். ஓகே, ஆனால் நம்ம தான் ஓகே. இது பள்ளத்தாக்கு போல். இதில் கீழே ஷார்ட்கட்டில் போகலாம் ட்ரை பண்ணால் நம்ம கதை முடிஞ்சிடும் போல். சரி ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். என்ன காய்ஸ் இப்போன்னு பார்த்து மாட்டவே மாட்டேங்குது ஒரு சாம்பி கூட்டம் கூட. 3 இடத்துக்கும் நம்ம போய் பார்த்துட்டோம். அப்படி போய் பார்த்துமே பார்த்தீங்கன்னா உனக்கு கண்ணில் படலைன்னா ஏதோ இருக்குது. எங்கே இருக்கானுங்க? இங்கேருந்து தான் வந்தோம். இங்கே தான் அவனுங்க தண்ணி குடிச்சிட்டு இருந்துருந்துருக்கணும் கணக்குப்படி. ஓகே, இங்கே எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஓகே காய்ஸ், அப்போ இங்கேயே செலக்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா எப்படி அடிக்கிறான்ட்டு? எங்கே இருக்கு? கரெக்டாக தான் போகிறோமா? என்ன காய்ஸ் ஒருத்தன் கூட மாட்ட மாட்டேங்கிறான்.
எனக்கு என்னமோ என்னோடய கணக்குப்படி அவங்க வேற எங்கேயோ போயிட்டாங்க போல். இதுதான் வந்து இது. இங்கே அவங்கள காணுமே. பெரிய கூட்டமாக இருக்குமா? இவ்வளோ பெருசு இருக்கு இடம். இவனுக்கு வர வரைக்கும் வெயிட்லாம் பண்ண முடியாது. நம்ம கண்டுபிடிக்கணும். எப்பயுமே இந்த 3 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. நம்ம கண்டுபிடிச்சி காலி பண்ணிடுவோம். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா டென்ஷன் பண்ணிகிட்ருக்கானுங்களே. எங்கடா போனீங்க? இவனுங்களுக்கு வேறு ஏதாவது வழிகீது இருக்குதுன்னு தெரியல. இவனுக்கு ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணி வர்றதுக்கு. சரி, நேராக போவோம் வளையாமல். ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கிறானுங்க. கூட்டத்தையே காணோம். என்ன ஆச்சு? சரி, அப்படின்னா வேறு எதுவும் செலக்ட் பண்ணி போயிடலாம். திரும்ப கூட அவனுங்களாவே கண்ணில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஓகே காய்ஸ், ஸோ அதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். அங்கே தான் இருந்திருக்கணும். இல்லை, சரி ஓகே. ஸோ இதை செலக்ட் பண்ணி போகலாம் காய்ஸ். ஓகே, பார்த்துக்கலாம். இவனுக்கு கண்ணில் படுற மாதிரி தெரியல. டைம் தான் வேஸ்ட் ஆகுது இவனுங்களால். பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹார்டை கிளியர் பண்ண போகிறோம். இவங்க தான் மாட்டவே மாட்டேங்கிறாங்களே, கண்ணிலே பட மாட்டேங்கிறாங்க. என்ன விஷயம் தெரியல. ஸோ சம் மேஜிக் இருக்குது போல். செத்துருச்சுல அது. ஓகே, திரும்ப பின்னாடி இது ஃபாலோ பண்ணிட்டு வந்துருப்பது எனக்கு பிடிக்காது. ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். ஓகே, பிளேஸ் பக்கத்தில் தான் இருக்கும். பார்க்கலாம் இங்கே இருக்காங்களான்ட்டு. இதுதான் வந்து கேவ் போல். அவனுங்க இங்கே இல்லை போல் காய்ஸ். இந்த கேப்பில் உள்ளே போய் நீரோ இது இருக்குது போல். இங்கே என்னமோ லைட் எரியுது காய்ஸ். சம்திங் இருக்குது. இதுதான் நீரோ இது இருக்குது பாருங்கள். ஓகே, ஆளுங்க இல்லாத நேரத்தில் வந்துட்டோம். ஸ்டெமினா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நல்ல வேலை அவனுங்க இல்லை. அவ்வளோதான் காய்ஸ். ஸோ நம்ம இங்கேருந்து எடுத்துக்கிட்டு இந்த பக்கமாக தான் போயிருப்பாங்க. பொறுமையாகவே போகலாம். இந்த அங்கே தான் காய்ஸ் இருக்கானுங்க. ஓகே, பார்த்துக்கலாம். எத்தனை டிராக்டர் இருக்குது நம்மகிட்ட? 2 தான் காய்ஸ் இருக்குது. ஓகே காய்ஸ், முடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ். டோட்டலாக காலியாக போகிறானுங்க. முடிஞ்சானுங்க. சூப்பரில். எத்தனை பேர் கம்மியாக இருக்காங்க? என்ன காய்ஸ், கொஞ்சம் தான் இருக்காங்க. போச்சு காய்ஸ், வேஸ்ட்டாக போச்சு. அதுக்குள்ளே வந்துட்டாங்க காய்ஸ். இவன் ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். ஓகே, ஓட வேண்டியது தான்.
நம்ம தான் ஓடிக்கிட்டே இருக்கோமே அப்புறமேட்டு என்ன காய்ஸ் எங்கேருந்து காய்ஸ் வந்தானுங்க அட்டே சாமி எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ தண்ணியில் வேறு நம்மளால் மெதுவாக ஓடுவானே. தண்ணியில் மட்டும் இறங்கிடவே கூடாது காய்ஸ். சைடில் இருந்தெல்லாம் வரானுங்க. இது வந்து ஆபத்து. ஒரு டிக்கன் ரீலோட் பண்ணு. அவ்வளோதான் கைஸ், சரியாக தரமாக போயிட்டுருக்கு. ஓகே, சம்பவமாக போகுதுன்னு நினைக்கிறேன். எங்கே போய் மாட்ட போகிறேன்னு தெரியல. ஓடு டிக்கன். ஏதோ வெடிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஒன்றத்தையும் காணோம். ஓகே காய்ஸ், முடிஞ்ச அளவு எல்லாரையும் போடுவோம். அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சானுங்க. இங்கே இருக்கு பாருங்க. என்ன முடிச்சிருவானுங்க போலையே. ஓடு டிக்கன். ரீலோட் பண்ணு. அவ்வளோதான் காய்ஸ். இங்கே ஒருத்தர் இருக்காங்க காய்ஸ், இவன் தான் லாஸ்ட்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் காய்ஸ். டே சாமி செம்மலை. ஓகே, இந்த இடம் எனக்கு தெரியும். இந்த இடத்துல தான் கேப்டன் கௌரி வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த பெரிய மாலட்டோவை செக் பண்ணுறதுக்காக இங்கே தான் வந்தோம். இல்லை, இங்கே ஒரு இடத்துல புல்லட்ஸ் வச்சுருப்பாங்க. அது அப்போ வச்சுருந்தாங்க, இப்போ இருக்குதான்னு தெரில. பாருங்கள், இங்கே தான் இருந்துச்சு, ஆனால் காணும் இப்போ. ஓகே, இந்த இடத்துலேருந்து நமக்கு தேவையானது எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய இடம் தான். இங்கே தேடினா கண்டிப்பாக நம்ம இப்போ இழந்தது எல்லாத்தையுமே நம்ம வந்து திரும்ப எடுத்துட முடியும். இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றும் கிடைக்கிது பாருங்கள். சொன்னல பெரிய மாலட்டோ கூட பாருங்கள் கிராஃப்ட் பண்ண முடியுது. பைப் பாமும் கிராஃப்ட் பண்ணலாம், நல்லது. புல்லட்ஸ் மட்டும் ஒரு 100 கிடச்சின்னா நல்லா வசதியாக இருக்கும். ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஹோமுக்கு போகலாம். இங்கே இந்த பக்கத்தில். ஓகே, இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? இங்கே இன்னும் பெரிய சவுண்டு கேட்குது காய்ஸ். இங்கே ஒரு கூட்டம் இருக்காங்க போல் பக்கத்தில். பெரிய ஜாம்பி சவுண்டு கேட்குது. ஆனால் ஆமாம் காய்ஸ், தான் இந்த இடத்துல இருக்காங்க போல். அதான் அந்த சவுண்டு கேட்குது. இங்கே எதுவும் இல்லைல்ல? ஓகே, பார்த்துக்கலாம். இங்கே தான் காய்ஸ், எங்கேயே இருக்கிறானுங்க. சவுண்டு கேட்குது. இங்கே இருக்கானுங்க. ஆனால் இது கூட்டமா? ஆமாம் காய்ஸ், கூட்டம்தான். ஒருத்தன் பார்த்துட்டான் காய்ஸ். அப்பையும் பார்த்தீங்களா இல்லையா? இருடா, வாடா வாங்கிக்கோ. இவன் ஏன் இந்த வெப்பன் யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறான்? தானே பார்த்தேன். அட்ராக்டர் எத்தனை இருக்குது? 2 தான் இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணணும் காய்ஸ். புல்லட்ஸ் வேறு இல்லை. போடலாமா? போடுவான், வாங்கடா. பெரிய கூட்டமாக இருக்குமோ? வாங்கடா. சவுண்டு நிற்கிறதுக்குள்ளே முடிக்கணும் காய்ஸ். போச்சு காய்ஸ், வேஸ்ட்டாக போச்சு. அச்சோ, அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சானுங்க. எப்படி? ஐயோ, என்ன வண்டி இருக்குது? ஓடு டிக்கன். நவுருங்கடா. முடிச்சிருவானுங்க போலையா? அடே சாமி காய்ஸ், பார்த்தீங்களா இல்லையா இப்படி இருக்கிறானுங்கன்ட்டு?
ஓடு டிக்கன். நல்ல வேலை. புல்லட்ஸ் வேறு இல்லை காய்ஸ், பாருங்கள் 0 காட்டுது. இப்போ லோடில் இருக்கிறது மட்டும்தான். அது முடிஞ்சுன்னா என் கதை முடிஞ்சிடும். ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே முடிச்சுட்டு போயிடலாம். உள்ளே போக முடியாதா? எப்படி போகிறது? என்ன காய்ஸ், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஓகே, ஸோ அவனுங்க எங்கே இருக்கானுங்க? இன்னும் இருக்கானுங்க அங்கே. இங்கெல்லாம் என்னமோ இருக்குது காய்ஸ். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சின்னா கூட பரவாயில்ல. எனக்கு புல்லட்ஸ் மட்டும் இன்னொரு மேகசின் கிடச்சின்னு வச்சுக்கோங்க 100. சும்மா தரமாக செஞ்சு விட்டுருவோம் அவங்கள. ஐயோ, என்ன இப்படி சவுண்டு வருது? கேட்டு சவுண்டு. ஏன் கத்துற? நீயே மாட்டி விட்டுருவ போலையே. கொஞ்சம் பெரிய கூட்டம் தான் போல காய்ஸ். இருக்கட்டும். ஓகே, திரும்ப இவனுங்களுக்கு அட்ராக்டர் தூக்கி போட்டு அட காய்ஸ், இங்கே பாருங்கள். இங்கே தான் காய்ஸ் அட்ராக்டர் போடணும். இங்கே போட்டு இந்த இடத்துல முடித்தோம்னா சரியாக இருக்கும் இல்லை? ஆனால் அட்ராக்டர் ஒன்று தான் காய்ஸ் இருக்குது. இருங்க, ஃபஸ்ட்டு ஒருத்தனை சுடுவோம். என்ன காய்ஸ் வர மாட்டேங்கிறானுங்க? வாங்கடா வரானுங்க. என்ன இப்படி இத்து போன மாதிரி வரானுங்க 2-3 பேர். ஐயோ, ஸ்லோ மோஷன் ஃபுல்லாக இந்த மரத்துலேயே போயிடும் போலையே. என்ன காய்ஸ் 2 பேர் வரானுங்க. வாங்கடா. ஓகே, அம்மா முடிய போகுது காய்ஸ். டீக்கன் அப்படி தான் சொல்கிறான். அவ்வளோதான், காலியாக போகிறானுங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்கானுங்க தெரில காய்ஸ் இந்த இதில். இங்கே எல்லாரையும் கண்டுபிடிச்சி போடணுமே, இல்லைன்னா நமக்கு வந்து எல்லாம் வேஸ்ட்டு தான். காய்ஸ் இங்கே என்ன காய்ஸ் இன்னும் கூட்டமாக காட்டுது? எங்கன்னா இத்தனை பேர் இருக்கானுங்க காய்ஸ். பெரிய கூட்டம் தான் போல் காய்ஸ். ஓகே, மாலாட்டை போட்டு முடிச்சிடலாம். ஓகே, ஒரு பெரிய மால்ட்டை தூக்கி போட்டு முடிச்சு விட்றலாம். சரியா? அப்போ தான் சரியாக போகும். எல்லோரும் வாங்கடா, எல்லோரும் ஒன்றா வாங்க. எல்லோரும் ஒன்று கூட்டிட்டாங்களே, இப்போ போட்டுடலாமா? அவ்வளோதான் காய்ஸ். எப்படி சூப்பரா? இன்னும் கூட பாருங்கள், அங்கே இன்னும் 2-3 பேர் இருக்க தான் செய்கிறானுங்க. ஓகே, இதுக்கு மேலே இருக்கிறவங்கள வந்து இதிலே நான் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். புல்லட்ஸ்லேயே முடிச்சிடலாம். ஏய் இருங்கடா. அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சானுங்க. யாருமே போ. அப்பா சாமி காய்ஸ். ஆனால் இவங்க பெரிய கூட்டம் தான் போல காய்ஸ். இப்போ நல்ல வேலை நம்ம இவனுங்களை டோட்டலாக இவனுங்களை வந்து ஒட்டுக்கா இழுத்துருந்தோம்னா நம்மளை வச்சு செஞ்சுருந்துருப்பானுங்க புல்லட்ஸ் இல்லாததுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல வேலை நமக்குன்னு ஏற்ற மாதிரி அதுவும் அமைஞ்சிருக்கு. ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். அந்த பெரிய வீட்டுக்குள்ளே தான் போகவே முடியல காய்ஸ். இந்த வீட்டுக்குள்ளே போகலான்னு நினச்சி வந்திருந்தால் இதான் கதி போல். இப்போ நான் கத்தி விட்டு நோண்டிகிட்டு இருக்கிறோம். இங்கே தான் எல்லாம் அவனுங்க உட்காந்துட்டு இருந்திருந்தானுங்க. மேகசைன் கொடுங்கடா. பைக்கு வேறு ரொம்ப லாங்கில் இருக்குது காய்ஸ். எங்கடா ஒன்றுமே இல்லை. எதுக்கு இப்போ ஹாரர் மியூசிக் போட்டுட்ருக்குறானுங்க?
என்னது இது மேகசைனா? குண்டாவா? டீ வைக்கிறது. ஓகே காய்ஸ், நம்ம போகலாம். அவ்வளோதான், இந்த இடத்துலேருந்து எல்லாருமே கிளியர் பண்ணியாச்சு. உண்மையுமே சூப்பர் தான், நல்ல வேலை. இந்த இடத்த மறக்க முடியாது. கௌரி நம்மளை கூட்டு வந்து இங்கே விட்டு பெரிய சம்பவம் பண்ணான். ஓகே இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு, அதுதான் விஷயம். ஸோ பைக்குக்கு போகிறதுக்குள்ளார இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆயிரும் போல், ஏன்னா பைக்கில் எங்கேயோ இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் காய்ஸ் விஷயம். டைம் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோக்கு இவ்வளோ நேரம் ப்ளே பண்ணதே போதும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக யாராவது சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.